பரலோகத்திலே வாசமாறுகின்ற பிதாவே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி. இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி பிதாவே. இன்னும் அதிகமாக உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த இரவு நேரத்திலும் நாங்கள் கூடி வந்து எங்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இருதயத்தோடு தேடுவதற்கு உதவி செய்யும். உதவி செய்யும் பிதாவே. உங்களுடைய பரிசுத்தத்திலே நாங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள உதவி செய்யும் பிதாவே. எங்களுக்கு உணவு உடுப்பு உடையை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்தாலும் நாங்கள் எப்பொழுதும் பிதாவே எப்பொழுதும் உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு உதவி செய்யும். குமாரன் நாமத்தினால் கேட்கின்றேன் பிதாவே. ஆமென். ஆதியாகம புஸ்தகம் அதில் தான் நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் தேவன் சிருஷ்டிகர் என்பதை நாம் தொடர்ந்து அவுட்லைன் மாதிரி பார்த்துட்ருக்கோம். தேவன் எப்படி ஞானமாய் உண்டாக்கினார், தேவனுடைய ஞானத்தை யார் உணர்ந்து கொள்ள முடியாது? மூடர்கள். சரி, ஓகே, சரி. ஏன் மூடர்களுக்கு எட்டாத உயரமாக இருக்கு? தேவனை தேடக்கூடிய உணர்வு அவர்கிட்ட இல்லை என்பதை பார்க்குறேன். சரி, அவன் என்ன தொடர்ந்து என்ன சிந்திப்பான் மூடன்? சங்கீதம் 14:1 எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த சங்கீதம், தேவன் இல்லை என்று மதிக்கேட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. என்ன சொல்கிறார் பாருங்க. நன்மை என்றால் மனுஷனுக்கு எது பியூட்டிஃபுல்லாக காணப்படுதோ தேவனுக்கு அருவருப்பாக இருக்குது. எது பியூட்டிஃபுல்லாக காணப்படும்? இப்போ மனுஷன் அசுத்தமானது தொடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் மனுஷனுக்கு என்ன தெரியுது? அதுதான் பியூட்டிஃபுல்லாக தெரியுது. உலகமும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதுன்றாரு. சரி, உலகம்தான் மனுஷனுக்கு என்னவாக இருக்கும்? அழகானதாக காணப்படுது. அங்கே குட் அப்படின்றது கிரேக்க மொழியில், எபிரேய மொழியில் அது என்னவாக இருக்குன்னா பியூட்டிஃபுல். நம்ம முன்னாடி பார்த்தோம், தேவனுக்கு எது பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னா கீழ்ப்படிதல் இல்லையா? சுகந்த வாசனை அப்படின்னா பலியிடுவாங்க பொழுது தேவனுக்கு பார்வைக்கு அது எது சுகந்த வாசனையாக காணப்படுது? ஓகே. அப்போது இதெல்லாம் முன்பு அவர் எதை காண்றாரு அப்படின்னா, தாவீது பாவம் செய்யும் பொழுது தெரியாமல் அறியாமல் பாவம் செஞ்சுருவார். சரி, அது அவர் என்னவா காண்றாரு? யார் பாவம் செஞ்சாலும் பாவம்தான். தேவனுக்கு முன்பாக எது சுகந்த வாசனையாக இருக்குது? கீழ்ப்படிதல். இயேசு சொல்கிறாரு பரிசேயர்களுக்கு, நீங்கள் விசேஷித்த கற்பனைகளை இரக்கம் இப்படிப்பட்ட விசேஷமான நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறத நீங்கள் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? மனுஷனுடைய உபதேசத்தை நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு சொல்லிட்டு அவர்களை கடிந்து கொள்கிறார். சரி, தேவனுக்கு இங்கே நன்மையாக காணப்படுகிற விஷயம் என்ன? கீழ்ப்படிதல். அப்போது இந்த கீழ்ப்படிதல் இல்லாத மனுஷன் யாராக இருக்கிறான்? தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து, இதுதான் சொல்கிறோம், அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? தேவன் இல்லை என்று சொல்லிட்டு அவங்களுடைய கிரியைகள் பொல்லாததாக அருவருப்பு தக்கதாக இருக்குது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கிறார். சரி, அவர் வழியை அறிந்து கொள்வதற்கு மனுஷனுக்கு என்ன தேவை இருக்குது? கீழ்ப்படிதல் அவசியம். தாவீது எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்?
சரி, அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவரை சார்ந்து கிடையாது. அவருடைய வழியை காணணும்னு, அவரை ஒன்றிலிருந்து அவர் மீட்டு கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் அதிகமாக பிரயாசப்படுறார். சரி, அவர் என்னதான் கேட்க அவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறார்? அவருடைய வழி இவருங்க. சங்கீதம் 39:7-8. இப்பொழுது ஆண்டவரே, நான் எனக்கு எதிர்பார்த்து இருக்கிறேன். நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனை நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். தேவன் பாவம் செய்ய விரும்புகிறவங்களுக்கு என்ன செய்கிறாரு? கொடிதான வஞ்சகத்தை கொடுக்குறார். வஞ்சகம்னா பொய்யை விசுவாசிக்கிறதாக கொடுக்குறார். இங்கே வந்து தேவன் சொல்கிறாரு, இப்பொழுது ஆண்டவரே, நான் எனக்கு எதிர்பார்த்து இருக்கிறேன். நீரே என் நம்பிக்கை. எதை எதிர்பார்க்குறாரு அவர் தேவன்? இப்போ தாவீது நீரே என் நம்பிக்கைன்ற. இப்போ என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மீறுதல்னா அவர் பிரமாணத்தை செய்ய முடியாமல் இருக்கும்போது அதுதான் மீறுதல். ஆமாம். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். சரி, தொடர்ந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு எல்லா கிரியைகளையும் அவரை விடுதலை ஆக்குகிற தேவனின் இடத்திலே நம்பிக்கையாக இருக்கிறார். சொல்கிறாரு, எப்படிப்பட்டவர்கள் மூடர்களாக இருக்கிறாங்க? நம்ம தேவனை மகிமைப்படுத்தாதவங்க மூடர்கள் நம்ம பார்த்தோம். தேவனுடைய கற்பனையை கை கொள்ளாதவங்க மூடர்கள். அப்போது நீதிமொழிகள் 10:17 சொல்கிறாரு, பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். மதிகேடன் இப்போ மறைக்கிறவன் பொய் உதடன். பகையாக தான் இருப்பாங்க, ஒருவர் பகையாக தான் இருப்பாங்க, ஆனால் அது மறைப்பாங்க. பொய்யை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். சொல்றாரு, சொற்களின் மிகுதியால் பாவம் இராமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். இந்த உலகத்தில் சரி, இப்போ நம்ம சொற்களின் மிகுதியால் பாவம் இராமல் போகாது. அதிகமாக என்னுடைய சொற்கள் இல்லை. இப்போது நம்ம தன்னை ஞானி என்று பேசுகிறாங்க இல்லையா, அவங்க தான் ஞானி, மற்றவங்களாம் முட்டாள். அப்போது சொற்களின் மிகுதியால் பாவம் இராமல் போகாது. அவங்க கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தன் உதடை அடக்கினால் அவன் புத்திமான். சரி, அவன் ஞானமுள்ளவன் என்பதாக சொல்கிறார். எத்தனை பேர் நீதியின் உதடுகள் இருக்குது? நீதிமொழிகள் 10:21, நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரை மதிகேடத்தினால் மாளுவார்கள். ஒரு புத்திமான் இருக்கா, ஒரு நீதிமான் இருக்கா, அவன் உதடுகள் அநேகரை போஷிக்கும்னு சொல்கிறார். ஒருத்தர் கிடையாது, அநேகர். மூடரே மதியினத்தினால் மாளுவார்கள்.
எப்படிப்பட்ட மனுஷன் புத்தி இல்லாதவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். நீதிமொழிகள் 11:23, தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுகந்தரிப்பான், மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவனும் ஞானமுள்ளவன். இப்போ ஞானமான வழிகளிலே நடப்பதற்கு தேவன் ஞானமான கடிந்து கொள்ளுதல் வைத்திருக்கார். இதுக்கு நான் ஞானத்திற்கு நான் திரும்பினேன்னா அது என்னை கடிந்து கொள்ளும். சரி, தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுகந்தரிப்பான். நீ யாராவது காற்றை பெற்றுக்கொள்ள முடியுமா? தன் வீட்டை தொல்லைக்குள் ஆக்கிறவன் என்ன செய்கிறான்? மெய்யாகவே என்னத்தை சுகந்தரிப்பான்? விண்டுன்ற காற்று. காற்றை யாராவது பிடிக்க முடியுமா? காற்றை யாராவது பிடிக்க முடியுமா? சுவாசிக்க முடியும். என்னுடைய கையில் அடக்க முடியுமா காற்றை? சரி, இங்கே சொல்கிறாரு, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஜீவனுள்ள விருட்சம் அப்படின்னா இங்கே ஃப்ரூட் அப்படின்னு சொல்லப்படுது, கனி, ஜீவனுள்ள கனி. அது என்ன? அது என்ன பலன்? அன்பா, நீதியா? இங்கே சொல்கிறாரு, அதுவே சொல்கிறாரு நீதின்ற அந்த பலன் என்ன அப்படின்னா நீதி. நீதி எப்படி கிடைக்கும் அப்படின்னா இயேசு செஞ்சார், அதை நாம் பார்க்குறேன்றது மட்டும் கிடையாது, நான் அவரை பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறது. சரி, இங்கே நான் நீதிமானை குற்றவாளி என்று நான் சொல்லலை. நான் நீதிமானை நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். நாம் என்ன சொல்கிறேன்? நீதிமானுக்கு ஒரு பலன் இருக்குது, அதுதான் ஜீவனுள்ள விருட்சம், அது நீதி உள்ள பலன். அவன் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்கிறான் என்று நாம் பார்க்குறோம். சரி, விவேகம் உள்ளவன் எப்படி நடந்து கொள்கிறான்? அறிவாளியா எப்படி நடந்துக்கிறான்? சரி, விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான். மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். எப்படி உடனே வெளிப்படுத்துவாங்களா மூடர்கள்? மூடத்தனத்தை எப்படி காண்பிக்கிறாங்க அப்படின்றதான் பொருள். விவேகியானவன் சுத்தமானவனாக, வஞ்சிக்கக்கூடியவனாக இல்லாதவனாக நடந்துக்கிறான். அவனுடைய பங்கு அறிவை நேசிக்கிறதாக இருக்கிறது. அப்போ யார் அவன்? விவேகி. கரெக்டு. துரோகமுள்ள தூதன் தீவியிலே விழுவான், உண்மை உள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரனாவான், தரித்திரனும் லட்சையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கணமடைவான். தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாத ஒரு இருதயமானது ஞானத்திலே நடக்கிறதாக இல்லை. அது தொடர்ந்து அது எங்கே காணப்படுது அப்படின்னா பிரியப்படுத்தாத எந்த ஒரு ஞானமும் தேவனுக்கு முன்பாக. சரி, இப்போ நாம் தேவனை பிரியப்படுத்துகிறதை நிறுத்திட்டு, தேவனை பிரியப்படுத்திட்டு இருந்தோம், திடீர்னு நம்ம நிறுத்திட்டு இங்கே நம்ம எப்படி பிரியப்படுத்த பார்க்குறோன்னு சொல்கிறார். நீதிமொழிகள் 13:20, ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடனுக்கு தோழனாகிறவனும் நாசம் அடைவான். என்ன புரியுது? ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன், ஞானினா சகல நற்குணத்தையும் அறிவிக்கணும், தேவன் சிருஷ்டிகர் என்பதை காண்பிக்கணும்,
சகல நல்லொழுக்கம் உள்ளவனாக இருக்கணும், நீதி உள்ளவனாக இருக்கணும் இல்லையா? நம்ம முன்னாடி பார்த்த எந்த ஒரு கெட்ட காரியங்களும் இல்லாதவனாக இருக்கிறான் அப்படின்னாலே அவன் நீதி உள்ளவனாக இருக்கிறான். அப்போ ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் எப்படி ஞானம் அடைவான்ற, அவனுக்கு ஞானம் கிடைக்குன்ற. மூடன்னா நம்ம பார்த்தோம், யார் எப்படிப்பட்டவன் மூடன்? தேவனை மகிமைப்படுத்தாதவன், சத்தியத்தை அறிந்து கொள்ளாதவன், பிரமாணத்தின்படி செய்யாதவன், பிறனை அவதூறு செய்கிறவன், அப்புறம் யார் அவன்? தேவன் மேல் பயம் இல்லாதவன் பார்த்தோம் இல்லையா? சரி, ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடனுக்கு தோழனாகவும் நாசம் அடைவான். சரி, இப்போ தேவன் நாம் பார்த்துருக்கோம், தேவன் ஞானமுள்ளவர்களுக்கு எப்படி பலன் கொடுக்கிறார் என்பது. சரி, தேவன் சிருஷ்டிகர் என்பதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானார். நம்ம தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து பார்க்குறோம். மனுஷன் நிறைய கோட்பாடை வைத்து தேவன் சிருஷ்டிகர் இல்லை என்பது காண்பிக்க முயற்சி செய்கிறாங்க. இப்போது புதுசாக நம்ம என்ன எதோட கூட போராடுறோம்? ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அப்படின்னா ரோபோட்டை வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிரசவம் ஒரு 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 பெண்மணி வந்து குழந்தை பிறக்கல அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஆமாம் செயற்கையான கர்ப்பப்பை வைத்து அதுக்கு குழந்தைய கொடுக்குறாங்க. சரி, தேவன் என்ன செய்ய பார்க்குறாங்க அப்படின்னா, தேவன் மனுஷிக்கு நியமித்த அந்த வழியை இல்லாமல் இருப்பதற்கு, தேவனுடைய கற்பனையை மீறுவதற்கு ஒரு எல்லா வழியையும் சாத்தானானவன் என்ன செய்கிறான்? கொடுக்க முயற்சி பண்ணுறான். இங்கே பார்க்குறோம், தேவனாகிய கர்த்தர் அது நன்மை இல்லை. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அப்போ மனுஷன் ஜீவனுள்ளவராக இருக்கணும் அப்படின்னா ஜீவ சுவாசத்தை அவர் ஊத வேண்டியது இருந்திருக்கு. அப்போ அந்த சுவாசத்தில் தான் ஜீவனை கொடுத்துருக்காரு. அப்போ தான் ஒவ்வொரு பாகமாக என்ன செய்யப்பட்டிருக்கு? செயல்பட ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். இப்போ என்னென்னா, தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, டஸ்ட்டு. அது வந்து நீங்கள் மூல உபதேசத்தில் பார்த்தீங்கன்னா, மூல மொழியில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு, பூமியின் துகள்களினாலே மனுஷனை உண்டாக்கினார் சொல்கிறார். அப்போது இப்போ யாராவது உருவாக்க முடியுமா மண்ணினால்? சாத்தியமே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறான்? மனுஷன் ஒரு முழுமையான காரியங்களை அவனால் உண்டாக்க முடியாது, அவனை தேவனை போல காமிச்சுக்கிறாங்க. சரி, இப்போ அது முழுவதுமாக இப்போ அவங்களை தேவனை போல ஆக்குறது எப்படி காண்றாங்க அப்படின்னா, அவனை சேவிக்கிறதற்கு விரும்புகிறாங்க. மனுஷனை தேவனை போல சேவிக்கிறதற்கு விரும்புகிறாங்க. யோபு 10:9 சொல்கிறாரு, களிமண்ணை போல என்னை உருவாக்கினீர், என்னை என்பதையும் என்னை திரும்ப துலக்க போக்க பண்ணினீர் என்பதையும் நினைத்தருளும். அவர் வந்து யோபு வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப துன்பப்படுறார் சரீரத்தில். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனை உள்ளவராகிறார். என் ஆத்துமாவே ஜீவனை ஆரோசிக்கிறது, நான் என் துயரத்திற்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மனசஞ்சலத்தினாலே பேசுவேன். என்னவா இருக்கிறார் யோபு? மனசஞ்சலம் உள்ளவராகிறார். ஏன்னா அவருக்கு ஒன்றுமே இல்லை, அவர் எல்லாமே
தேவன் அனுமதி கொடுத்ததுனால சாத்தான் என்ன செய்யப்பட்டான்? எடுத்து போட்டான். சாத்தான் தான் எடுத்து போட்டான். ஆனால் தேவன் என்ன செஞ்சிருக்காரு? அனுமதி கொடுத்துருக்காரு. அவருக்கு சொல்றாரு, தோளுக்கு தோலையும் ஜீவனுக்கு ஜீவனையும் நீங்கள் தொடுவீரானால் உங்களை தூசிப்பானோ இல்லையோ பாருன்றான். ஆமாம், தூசிக்கிறது தான் அவனுடைய வேலையை, பிரதான வேலையை. ஆமாம், அதுதான் வேலை. இப்போ யோபு இப்போ எத்தனை பேர் இப்போ தேவனை தூசிக்கிறதுக்கு ஏதுவான கிரியைகள் செய்கிறாங்க? அப்போது தேவனுடைய பணியாளாக இருக்கிறாங்களா, இல்லைன்னா சாத்தானுடைய பணியாளாக இருக்கிறாங்களா? ஆமாம், நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறாங்களா? என் ஆத்துமாவே ஜீவனை ஆலோசிக்கிறது, நான் என் துயரத்திற்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மனசாட்சியினாலே பேசுவேன். மனசஞ்சலத்தினாலே பேசுவேன். நான் தேவனை நோக்கி எனக்கு குற்றவாளி என்று தீர்க்காதிரும். நீர் எதி நிமித்தமும் என்னோட வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன். தேவன்கிட்ட தான் கேட்குறாரு, சாந்தமாக நீங்கள் எதனால என்னை குற்றப்படுத்துறீங்க சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அவர் எதுவும் தவறான வார்த்தையில் எதுவும் பயன்படுத்த. நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கையின் கிரியைகளை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையை பார்க்கிறது உனக்கு நன்றாயிருக்குமோ? மாம்சங்களில் உமக்கு உண்டான மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரே. நீர் என் அக்கிரமத்தை கண்டு இருக்கிற பின்பு என் பாவத்தை ஆலோசித்து விசாரிக்கிறதற்கு உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவ காலத்தை போலவும் இருக்கிறதா? அவர் பாவம் செய்யல, தேவன்கிட்ட மன்றாடுறாரு இல்லையா? உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களை போலவும் இல்லைன்ற, ஒரு புருஷனுடைய நாட்களை போல இல்லைன்ற. அப்போ யாரு? நான் துன்மார்க்கர் அல்ல என்பதும் உமக்கு தெரியும், உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் என்ன புரிஞ்சுக்கணும்? தேவனால் சிட்சிக்கப்படுகிறோம், தேவனால் தண்டிக்கப்படுகிறோம் என்று எண்ணக்கூடாது. தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கப்படுகிறவன் தன்னுடைய இச்சையினாலே சோதிக்கப்படலாம், இல்லைன்னா என்னுடைய விசுவாசம் அதிகமாக வளருவதற்காக சோதிக்கப்படலாம். இப்போ யோபு போல நாமும் என்ன உணர்ந்து கொள்ளணும்? நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும், உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. அப்போ அவர் சோதிக்கப்படுவது நிச்சயமா படுவாருன்னு அவருக்கு தெரியுது இல்லையா? அதிலிருந்து யார் தப்புவிக்க முடியும்? யாரு அவருடைய கையிலிருந்து இந்த கிரியைகளை பிடுங்கி போட முடியும்? யாராலையும் முடியாது. ஏனால் செய்கிறவர் யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன் யெகோவா. ஸோ இப்போ சொல்றாரு, அவர் எப்படிப்பட்டவராக உண்டாக்கப்பட்டாருன்னு சொல்றாரு. அவர் முழுமையாக அவர் யார் மூலமாக நான் உண்டாக்கப்பட்டேன்னு சொல்றார். களிமண்ணை போல என்னை உருவாக்கினீர். அப்போ பெசியும் போது அந்த தூசியை என்னவாயிருக்கு? எதை போல இருக்கிறது? களிமண்ணை போலன்ற. அப்போ ஞானமுள்ள வார்த்தைன்னு தான் தேவனே பதிவு செய்கிறார் யோபின் வார்த்தை. அப்போ களிமண்ணை போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் எனக்கு திரும்ப துலக்க போகிற பண்ணினீர் என்பதையும் நினைத்தருளும். துலக்க போக பண்ணினீர் என்பதையும் நினைத்தருளும். சரி, இங்கே அவரை நினைக்கத்தக்கதாக தேவன் எதை செய்கிறார்? தாவீதை குறித்து நாம் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்?
உம்முடைய கற்பனைகள் உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற கற்பனைகள் என்னை உணர்வுள்ளவனாக்கும். அண்டர்ஸ்டாண்ட் கேட்குறார். நீங்கள் தான் என்னை உண்டாக்குனீங்க, நீங்கள் எனக்கு உணர்வை கொடுங்கன்னு கேட்குறார். நீர் என்னை பால் போல் வாத்து தயிர் போல் உறைய பண்ணினீர் அல்லவா? பால் தயிர் என்ன சொல்கிறார் இதில்? பாலிலேருந்து தான் தயிர் வரும். அப்போ எது உறையும்? ஃப்ரீஸ் ஆகும், உறையும். தயிரை போலவும் சொல்கிறார். நீர் என்னை பால் போல் வாத்து தயிர் போல் உறைய பண்ணினீர் அல்லவா? சரி, இங்கே அவர் ரொம்ப அதிகமான பாடுகள் உட்பட்டிருக்கார். அவர் ஜீவனுள்ள பாதையை கண்டடைவதற்கு என்ன செய்திருக்காரு? ஒவ்வொரு தேவனுடைய கற்பனையையும் கை கொண்டிருக்கார். அதெல்லாம் எப்படி அவருக்கு நினைவுக்கு வருது? இந்த உணர்வை யார் கொடுக்குறது? சரி, சங்கீதம் 82:5. அரிமையும் உணர்வையும் இருக்கிறவர்கள் அந்தரங்கத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்களை எல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்று நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருக்கிறேனே. தாவீது. இது இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசனம். நீங்கள் தேவர்கள் என்று நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இயேசு தான் சொல்கிறாரு இதை. யோவான் 10:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் என்பதை உங்கள் தேவனிடத்தில் எழுதியிருக்கிறது அல்லவா? சரி, இங்கே தேவனை நாம் கனம் செய்யவில்லை என்றால் தேவனுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் இருக்கா? சரி, இப்போ நமக்கு நீதிமொழிகள் 21:30. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இப்போ யாரை குறித்து சொல்கிறீங்க? 2 பேர் இருக்கிறாங்க, துன்மார்க்கன், நீதிமான். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். நேர்படுத்துகிறான்னா சரியான வழியில் நடக்கிறான், நேராக இருக்கு அவனுடைய பாதை, எங்கே போகிறான்னு தெரியுது. சரி, கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனையும் இல்லை. அப்போது அவருக்கு விரோதமான ஆலோசனைகள் செய்ய முடியுமா? செய்ய முடியாதுன்றார். புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. சரி, இங்கே வல்லமை எங்கே இருக்குது? தேவன் இடத்துல இருக்குது. தேவன் இடத்துல எவ்வளோ பெரிய மக்களாக இருந்தாலும்
தேவனிடத்திலிருந்து தான் பாதுகாப்பு இருக்கிறது. சரி, இப்போ எப்படிப்பட்ட மனுஷர்கள் ஞானவான்? சரி, இப்போ இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய பார்வைக்கு அவன் ஞானவான்ற. நீதிமொழிகள் 28:11. ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு. புத்தி உள்ள தரித்திரனோ அவனை பரிசோதித்து பார்க்கிறான். நீதிமான்கள் களி கூறுவது போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். துன்மார்க்கர் எழும்பும் போதே மனுஷர் மறைந்து கொள்வார்கள். ஐஸ்வர்யவான் உள்ளவர்களாக இருந்தால் ஐஸ்வர்யமாக யாரு தான் இப்போதைக்கு ஆவதற்கு ஆசைப்படாமல் இருக்கிறாங்க? ஆமாம். ஏன்னா ஐஸ்வர்ய வல்லபோதகன் தான் என்ன செய்வான்? ஐஸ்வர்யத்தை வெற்றி நம்ம தேவனால் நம்ம என்ன செய்வோமா? வெற்றி அடைவோன்றான். நான் இயேசு என்ன சொல்கிறாரு? எங்கள் மத்தேயு 16:25 சொல்கிறாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமும் தன் ஜீவனை இழந்து போகிறவனும் அதை கண்டடைவான். ஆனால் கள்ளபோதகன் என்ன சொல்கிறான்? தேவனாலே உங்களுக்கு என்ன கிடைக்குமா? தேவனாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்குன்றான். இங்கே என்ன சொல்கிறார்? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன். அவன் சொல்கிறான் ரட்சிக்க விரும்புகிறான். நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். நம்ம இந்த ஜீவனை நம்ம நம்பி இல்லை. இதுக்கப்புறம் நான் மரித்து உயிர்த்து எழுந்த பின்பு அங்கே ஒரு நித்தியமான ஒரு ஜீவன் இருக்கின்ற. எழுந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இப்போது அவங்க கள்ளபோதகங்க என்ன செய்கிறாங்க? தேவனாலே அப்படிப்பட்ட ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைச்சாலும், அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கிடைச்சாலும் அது எப்படி இருக்குது? 26 சொல்கிறாரு, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? சரி, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? கள்ளபோதங்க தேவனால் என்ன கிடைக்கும்? வெற்றி. இயேசு சொல்கிற அந்த மாதிரி வெற்றிலாம் கிடைக்காதுன்ற. கள்ளபோதக்கு இன்னொரு போதனை என்ன போதிக்கிறாங்க? தேவன் உங்களுக்கு திரளான ஐஸ்வர்யத்தை கொடுப்பான்ற. அப்படி எங்க சொல்லவே இல்லை. மத்தேயு 6:19-21 இல்லையா? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடனும் கன்னமிட்டு திருடுவான். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடனும் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. இயேசு என்ன சொல்கிறாரு? மனுஷன் என்ன சொல்கிறான்? திரளான ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன்றார். ஆனால் அது இயேசு என்ன சொல்கிறாரா? தேவனுடைய வார்த்தை லூக்கா 12:33-34, லூக்கா 11:34-36, லூக்கா 16:13, மத்தேயு 6:18 ரெஃபரன்ஸ். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். திருடனும் என்ன செய்வான்? நான் கண்ணமிட்டு திருடுறேன்றான். சரி, மனுஷனை எதை நோக்கி போகிறாங்க இப்போ? ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் எங்கே இருக்காங்களோ அங்கே போகிறாங்க.
யாக்கோபு 5:2-3 உங்கள் ஐஸ்வர்யமும் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது. அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். அதில் என்ன வேல்யூ இருக்குன்ற ஒன்றுமே இல்லை. ஐஸ்வர்யம் ஒன்றும் இல்லை. எங்கே சேர்த்து வைக்கணுமா? எங்கே சேர்த்து வைக்கணுமா? பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடனும் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அப்போது இயேசுவானவரிடத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கும் பொழுது நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஆசிரியர்கள், கள்ள போதகர்கள் என்ன சொல்கிறாங்களோ, முதலாவது அவங்க வெற்றியை தான் காட்டுவாங்க. உங்களுக்கு சமாதானம் இருக்கிறதுன்னுவாங்க, உங்களுக்கு நீங்கள் சாகிறது இல்லை, உங்களுக்கு வேதனை இல்லை, இயேசுவை அறிந்து கொள்ளுங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு? அவர் தொடர்ந்து அவர் போதிச்சுட்டு தான் இருக்கார். சொல்கிறாரு, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. ஆனால் என்ன சொல்கிறாரு? அவங்க என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு, உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறாரு? என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என்ன சொல்கிறாரு? என்ன பகைச்சாருன்னா இது பாருங்கள், உங்களையும் பகைப்பாங்கன்ற சத்தியத்தை போதிச்சிங்கன்னா சத்தியத்தினால் என்ன ஆகுது? உங்களுக்கு உபத்திரவும் துன்பமும் வந்தால் நீங்கள் பாக்கியவானாக இருப்பீங்கன்ற. சரி, தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும். நாம் தேவன் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கிறார். சரி, தேவன் இங்கே ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அந்த கட்டளையை மீறி நடந்திருக்கிறதுனாலே தேவன் என்ன செய்கிறாராம்? பிரமாணத்தை மீறுவதே பாவம் அப்படின்னா ஆதாமும் ஏவாளும் சர்ப்பமும் என்ன செஞ்சுருக்குங்க? பிரமாணத்தை மீறிட்டுருக்காங்க. பிரமாணத்தை மீறினதுனால அவங்களுக்கு என்ன ஆயிற்று? பாவம் மட்டும் வரல, பாவம் மட்டும் செய்யலை. சிலர் சொல்கிறாங்க பாவம் அப்போ தான் உள்ளே பிரவேசித்தது அப்படின்னு. இல்லை, மனுஷனுடைய யோசனை நித்தமும் பொல்லாதது. பிரமாணத்தை கொடுத்தா தேவன் அறிந்திருக்கிறார் இல்லையா? அவனை நித்திய காலமாக வைக்கணும்னு அவருக்கு சித்தம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? இவைகள் நம்மளைப் போல் ஒருவர்களைப் போல் ஆனாங்க. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசித்து என்றென்றைக்கும் பாவத்தினாலே இருக்கக்கூடாது. அதனால் அது என்ன செஞ்சிட்டாங்க? சுடர்வொளி பட்டயங்கள்னாலே அது காவல் காத்துட்டாங்க. சொல்கிறார் இங்கே 22 சொல்கிறாரு, 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறிந்தவன் ஆனாய் நம்மில் ஒருவனைப் போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படிக்கு செய்ய வேண்டும் என்றார். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகவும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். எதுக்கு காவல் போட்டாரா? அவரை அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. மண்ணை பண்படுத்துவதற்காக, விவசாயம் செய்வதற்காக அனுப்பிச்சிருக்காரு. ஆக்சுவலாக சொல்லணும், அவர் மனுஷனை துரத்தி விட்டு எங்கே துரத்தி விட்டார்? வெளியே.
ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே, ஏதேன் தோட்டம் கிழக்கு சைடில் இருக்குது. சாரி, ஏதேன் தோட்டம் இருக்குது, கிழக்கு சைடில் என்ன இருக்கான், ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழி இருக்கான். அந்த வழிக்கு காவல் செய்யணும். தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடர்ஒளி பட்டயத்தையும் வைத்தார். அது எப்போ அழிஞ்சிச்சு அப்படின்னா தெரியாது. மண்ணிலிருந்து உண்டாக்குனாரு. அது என்ன செய்ய உடனே அழிக்கல தேவன். அது என்ன செய்கிறாரு, தற்காலிகமாக என்ன செஞ்சிட்டாராம், தேவதூதர்களை வைத்து பாதுகாத்துட்டார். சுடரொளி பட்டயத்தையும் வச்சு பாதுகாத்து. சரி, நம்ம இங்கே பார்க்குறோம், இதுதான் இருக்குது. ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். முதல் பிள்ளை. பின்பும் அவனுடைய சகோதரனாகிய ஆபேலையும் பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயன் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலை இருக்குது. ஒருத்தருக்கு என்ன வேலை, கூடாரம் பின்னுகிறது வேலையாக இருக்குது. ஒருத்தருக்கு விவசாயம் பண்ணுறது வேலையாக இருக்குது. ஒருத்தருக்கு ஆடு மாடுகளை மேய்க்கிறது வேலையாக இருக்குது. ஒருத்தருக்கு கட்டடம் கட்டுவது வேலையாக இருக்குது. அதே போல் இங்கே 2 பேரும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒவ்வொரு வேலையை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சரி, ஆதாம் தன் மனைவியை ஏவாளை அறிந்தான். அப்போது யார் பெறுகிறார், அவர் கர்ப்பவதியாகி காயனை பெற்றாள். 2வது அவன் சகோதரனான ஆபேலை பெற்றான். இப்போ 2 பேரும் குறிப்பிட்றாங்க யார் யாருன்னு. ஒருத்தர் 2 பேர். ஆமாம். சில நாள் சென்ற பின்பு காயன் நிலத்தை கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடு வந்தான். ஆமாம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். கொழுமையானவைகள். ஆமாம். யாரு, ஆபேலும் தன் மந்தையிலே தலையீற்றுகளையும் அவைகளின் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். இப்போ 2 பேர் யாருக்கு தேவன் கொடுத்தது பிரியமாக இருக்கு? ஆமாம். அப்போது யார் சொல்லி கொடுத்துருப்பா தேவனை பிரியப்படுத்தணுன்றத? சரி, தேவனுடைய கற்பனைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளையும் அவைகளின் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலும் அவன் கனிகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நம்ம பார்க்குறோம், யாரை பார்க்கிலும் யார் விசேஷமான காரியங்களை கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்துருக்காரு? நம்ம சொல்கிறோம் ஏதோ ஒன்று கொடுக்கல. விசுவாசம் என்றால் எப்படி வரும்? அவருடைய வார்த்தையை கேட்பதுனால வரும் இல்லையா? எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியையும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய பார்ப்போம். அவனுடைய காணிக்கைக்கு குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எதனால மறிச்சார்? ஓகே, அவனுடைய வஞ்சகம், அவனுடைய பொறாமை அவனை கொன்னுட்டார். 2வது விஷயம், அவர் நீதிமானா இருந்தால் கொல்லுகிறது இருக்காதுன்றது இல்லை. அவர் நீதிமானா இருக்கிறதுனால தான் மறித்தாரு, இன்னும் பேசுகிறேன்ற அவருடைய நீதியை நான் பார்க்குறேன். எபிரேயர் புஸ்தகம் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியையும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். காயனும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது.
இப்போ தான் கொல்றாரு அவரை. ஏற்றுக்கொள்ளலைன்னு உடனே பார்க்கல. தேவன் என்ன செய்கிறாரு, அந்த காணிக்கைக்கு பிற்பாடு தான் அவர் கொல்லுறாரு. அப்பொழுது கர்த்தர் காயனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயனின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியிலே இருக்கும் சமயத்திலே காயேன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். எங்க தேவன் அப்பயே அவருக்கு சொல்லிட்டாரு, ஏன் முகநாடி வேறுபட்டது? அவர் இருதயத்தை சொல்றாரு. நன்மை செய்தால் தீமை செய்கிறேன்றார். அவருடைய இருதயம் தீமை செய்வதில் இருக்கு. நான் நன்மை செய்தால் மேன்மையா இல்லையா? நன்மை செய்யணும் உற்சாகப்படுத்துறார். ஆனா என்ன செஞ்சிட்டாரு அவரு? சரி, இங்க எல்லாருடைய இரத்த பலிக்கும் எப்படிப்பட்டது? யாருனால இரத்த பலி சிந்தப்படுது? அப்படி இல்லை. பாருங்க, மத்தேயு 23:35, நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்திற்கு பலிபீடத்திற்கு நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியிலே சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பலி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இது யாருக்கிட்ட சொல்றாரு? பரிசேயர்கிட்ட சொல்றாரு. இயேசுவை ஒப்பு கொடுக்கிறவங்க கிட்ட சொல்றாரு. நீதிமானாகிய நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல், அந்த ரத்தம் இதிலிருந்து சிந்தப்பட்டுச்சு இல்லையா, அந்த பாவத்திலிருந்து தேவாலயத்திற்கு பலிபீடத்திற்கு நடுவே, தேவாலயத்தில் பலிபீடத்துக்கு நடுவில் ஒருத்தர் செத்துட்டார். நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும். அவர் பேர் என்ன? பரகியாவின் குமாரன் சகரியா. இரத்தப்பலிக்கும் பூமியின் மேலே சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பலி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி சொன்னீர்கள். இப்படி செய்வீர்கள். சரி, இப்போ என்ன செய்திருக்காரு அப்படின்னா, இயேசுவை காணாதிருப்பீங்க. இயேசுவை காணாதது எவ்வளோ பெரிய குற்றமாக இயேசு சொல்கிறாரு, தேவன் சொல்கிறாரு. கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர். ஆனால் இயேசுவை என்ன செய்கிறதில்லை, அவங்க என்ன செய்யலை, அறிந்து கொள்ளலை என்று நீங்கள் சொல்லாமலும் இது முதல் என்னை காணாமலும் இருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சரி, இயேசுவை அவர்கள் என்ன செய்கிறதில்லை என்றால் காணுகிறதில்லை. நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? காணும். அவருடைய சத்தியத்தை, ஆமாம், அவருடைய ஞானத்தை, அவருடைய அடிச்சூட்டில் நடக்கணும். நாம் அவர் அடிச்சூட்டை காணணும். சரி, நம்ம ஜெபம் செய்து கடந்து செல்வோமா? பரலோகத்தில் வாசமாக இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளை கொடுத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் பிதாவே. தொடர்ந்து உணவு உடுப்பை தாரும் பிதாவே. இந்த இரவு நேரத்திலும் எங்களை பாதுகாத்திற்காக நன்றி தேவனே. தொடர்ந்து பிதாவே உங்களுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வது செய்யும் பிதாவே. சுகபலனை தாரும் பிதாவே. எப்பொழுதும் உங்களை பிரியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க செய்யும் பிதாவே. கூடி வந்த சகோதரியை ஆசீர்வதியும் பிதாவே. அவங்களுக்கு சுகபலனை தாரும் கூடி இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த சபையை ஆசீர்வதியும்
இருக்கக்கூடிய சபையை ஆசீர்வதியும். பிதாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். பிதாவை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். பிதாவே எங்களுக்கு பணத்தேவையை தந்து பிதாவே எங்களுக்கு பணத்தை தந்து அந்த பணத்தை நாங்கள் நற்கிரியை செய்யக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்யும். அந்த பணத்துடன் நன்றியை செய்யக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்யும். பிதாவே இந்த உலகத்திலே நாங்கள் தேடாமல் பரலோகத்தில் இருக்கிறதற்கு நாங்கள் பூமிக்குரிய வகையிலே பொக்கிஷத்தை சேர்க்காதபடிக்கு உதவி செய்யும். பிதாவே பூமிக்குரிய வகையில் நாங்கள் புத்தகத்தை சேர்க்காதபடிக்கு எங்களுக்கு எச்சரிக்கை விட்டார்கள். குமாரன் இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம். பிதா உமது குமாரன் இயேசு நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.